அப்ப இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இங்க செந்தன்னு சொல்றது இந்த பெருமானம், செந்தன்னு சொல்றது இந்த பெருமானம். அதுக்கு முன்னுக்கு பிளஸ் மைனஸ் வந்து என்ன மாதிரி எஃபெக்ட், கூட்டுமா குறைக்குமா? அப்ப ஸ்ட்ரென்த் சொல்றது என்ன, இந்த எண் பெருமானம். அப்ப இதன்படி நீங்க என்ன சொல்லணும், ஒன் யூனிட், அதாவது ஒரு அலகிலான பிளெக்சிபிலிட்டி டு ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கான நெகிழ்வுத்தன்மை ஒரு அலகினால் மாறுபடும் போது தொழிலாளியின் உற்பத்தி தன்மை எவ்வளவு தால மாறுபடும் இல்ல, அதாவது ஒன் யூனிட் நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கும் போது உற்பத்தி தன்மையும் என்னத்தால் அதிகரிக்குது, 0.701. சரி, ஒன் யூனிட் increase of will increase the productivity by how much? 5%. Will 5%. சரி, எனக்கு ஒரு டவுட், எனக்கு ஒரு கேள்வி. இதுல எது அதிக அளவான தாக்கத்தை செலுத்துது, மோட்டிவேஷன் டு ஒர்க் ஃப்ரம் ஹோமா பிளெக்சிபிலிட்டி டு ஒர்க் ஃப்ரம் ஹோம், எது அதிக அளவான தாக்கத்தை செலுத்துது? யாராவது எது அதிக அளவான தாக்கத்தை செலுத்துது? flexibility of work from home. Flexibility of work. ஏன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, பிளெக்சிபிலிட்டி ஆஃப் ஒர்க் ஃப்ரம் ஹோமால வர்ற தாக்கம் வந்து 7.0 ஆனா இதே மோட்டிவேஷனால அதை விட சின்ன 0.43. அதுதான் இப்படியான கேள்வி கூட உங்கள்ட்ட கேட்கலாம், எதுகின்ற தாக்கம் கூட உண்டு. சரிதான், ஓகே. மற்றது இன்னொன்று சொல்றேன், இங்க நிறைய வேரியபிள் இருக்கேக்க எல்லா வேரியபிளையும் ஒரே டைம்ல மாத்தி பார்க்க மாட்டான். ஒரு இந்த இதுகின்ற இது வென், மற்றதெல்லாம் என்ன வென் அத வேரியபிளா கெப்ட் கான்ஸ்டன்டா மாறாம இருக்கும்போது, மற்ற மாறிலிகள் மாறாம இருக்கும் போது இது மாறுற விகிதம். சரியா? அடுத்து இங்க ப்ரொடக்டிவிட்டிய ப்ரிடிக்ட் பண்ணட்டான், உங்களை ப்ரொடக்டிவிட்டிய ப்ரிடிக்ட் பண்ணட்டான். என்னன்னு ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க? ப்ரொடக்டிவிட்டிய எதிர்வு கூறட்டாம் உங்களை, என்னன்னு செய்யற இங்க மோட்டிவேஷன் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எவ்வளவுன்னு சொல்லியிருக்கான், 4.36. அதுக்கு பதிலாக என்ன பெருமானத்தை போடுறீங்க, 4.36. அதே மாதிரி பிளெக்சிபிலிட்டி டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எவ்வளவுன்னு சொல்றான், 3.59. சரிதானே? ஓகே, இதை போட்டா உங்களுக்கு என்ன ஒரு பெருமானம் வருது, என்ன வருது? ஓகே, அடிஷனலா இன்னொரு விஷயமும் சொல்றேன். இந்த இடத்துல இந்த வேரியபிள் வந்து இப்படித்தான் இருக்கும் மட்டும், சில இடங்கள்ல கேட்டகரிக்கல் வேரியபிளாவும் வரும். அது என்ன கேட்டகரிக்கல் வேரியபிள்னு சொன்னா, ஜெண்டர். ஒரு உதாரணத்துக்கு ஜெண்டர், அதாவது என்ன ஆனா பெண்ணா என்று கேட்டு இருக்கு. அந்த இடத்துல இந்த கோவிஷன் எப்படி இருக்குமென்று சொன்னா, அந்த இடத்துல இந்த டேபிள் எப்படி இருக்குமென்று சொன்னா, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த இடத்துல இந்த இடத்துல இதுல என்னென்னு போட்டிருப்பாங்கன்னு சொன்னா, சும்மா ஒரு உதாரணத்துக்கு எடுக்கிறேன்னா, ஜெண்டர் இந்த பிராக்கெட்ல எல்லாம் இங்க ஒரு இடத்துல மேல் என்று குறிச்சிருப்பான், மேல் என்று குறிச்சிருப்பான். சரிதானே? அது என்ன மீனிங் என்னன்னு சொன்னா, இது ஜெண்டர் மேலா இருக்கும் போதுதான் இந்த பெருமானம். அப்ப இது என்ன, இந்த சமன்பாடு
என்ன மாறுபடுமாட்டா இதே சமன்பாடு தான், இப்படி ஒரு சமன்பாடு தான் வரும், இதே சமன்பாடு தான் வரும். இந்த இடத்துல flexibility of work from homeக்கு பதிலா ஜெண்டர் மேல், ஜெண்டர் மேல். இந்த இடத்துல உங்கள்ட்ட ப்ரெடிக்ஷன் கேட்கிறான், இதே மாதிரி ப்ரெடிக்ஷன் கேட்கிறான். ப்ரெடிக்ஷன் கேட்கிறான் அண்ட் இது வந்து என்ன, for a female, motivation to work from home for a female, female என்று கேட்டா, for a female என்று கேட்டா இங்க மேல் ஆக, அதாவது இப்படி கேட்டகரிக்கல் வேரியபிள், அதாவது வகைப்படுத்தக்கூடிய இதா இருந்தா இதுல என்ன குறிச்சிருக்கோ அது வந்தா மட்டும்தான் ஒன்றண்டு போடுவீங்க, மற்றும்படி பூஜ்ஜியம் போடுவீங்களா. இது ஒரு மேலதிக தகவலுக்காக சொல்றேன். மற்றும்படி என்ன செய்வீங்க, பூஜ்ஜியம் போடுவீங்க. அப்ப இதன்படி இந்த ஃபார்முலா என்னன்னு வருமாண்டா, இது ஃபீமேலுக்கு கேட்டிருக்கு. அப்ப இந்த ஜெண்டர் என்ற இடத்துல பூஜ்ஜியம் அல்லது ஒன்றுதான் வருமா. எப்பயுமே இந்த கேட்டகரிக்கு வந்து பூஜ்ஜியம் போடுவோம், மேல் அது மேல் இல்லை. மற்றதுக்கு என்ன 4.36. இதே இடத்துல மேலண்டு கேட்டிருந்தா, இதே இடத்துல மேலண்டு கேட்டிருந்தா, ஒரு மேலண்டு கேட்டிருந்தா, ஆனண்டு கேட்டிருந்தா, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும், ப்ரொடக்டிவிட்டி அந்த ஜெண்டர் இருக்கிற இடத்துல கொண்டு வரும். அந்த அடப்புக்குறியில என்ன இருக்கோ அந்த கேட்டகரி வந்தா மட்டும்தான், மற்றும்படி அது பூஜ்ஜியம், அதாவது வகைப்படுத்தப்படக்கூடிய மாறிலிகள் வந்தோம். சரியா சார்? சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா நோட்டா குறிச்சு வைக்கலாம். அடுத்து இதுல கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு தந்திருக்கான் எஃப் என்ற வேரியபிளோட ஒவ்வொரு கேரண்ட். சரி, இதுல முதலாவது என்ன சொல்லுவீங்க, சிக்மா பி அதை விடுங்க, இது தேவையில்லை உங்களுக்கு, இது ரெண்டும் காணும். இதை வச்சு கொண்டு என்ன சொல்லுவீங்க? சரி, உங்கள்கிட்ட கேட்போம், இதுல நேர் தொடர் எஃபோட நேர் தொடர்புள்ள மாறிலிகள் எது எது, எஃபோட நேர் தொடர்புள்ள மாறிலிகள் எது எது? B, C, டி. மரத்தொடர்புள்ளது மற்ற ரெண்டு. ஓகே, அடுத்து அதை என்னன்னு கண்டுபிடிச்ச நீங்க, முன்னுக்கு இருக்கிற இந்த பெருமானத்துக்கு முன்னுக்கு இருக்க நேரா மறையாண்டது, சரிதானே? சரி, இன்னொன்று இந்த நெகட்டிவ் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். இந்த பெருமானம் இப்ப நேர்மறை சொல்லிட்டீங்க, அடுத்து இந்த பெருமானத்தை வச்சு சொல்லுங்க, இது வந்து என்ன, ஸ்ட்ராங்கா வீக்கா இல்ல நோ ரிலேஷன்ஷிப்பா? சைபரு கிட்டையா ஒன்று கிட்டையா இருக்கு அந்த பெருமானம், 5% சைபரு கிட்டையா ஒன்று கிட்டையா இருக்கு? சைபருக்கு கிட்ட, அப்ப நோ ரிலேஷன்ஷிப். இது வந்து என்ன, ஸ்ட்ராங் என்னது பாசிட்டிவ், அதாவது வலிமையான நேர் தொடர்பு, பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். அடுத்தது என்ன, நோ ரிலேஷன்ஷிப். ஏன், அது வந்து பூஜ்ஜியத்துக்கு கிட்ட வருது. அதே மாதிரி இது என்ன சொல்லுவீங்க, இந்த பெருமானம் 0.54 என்ன சொல்லுவீங்க, பூஜ்ஜியத்துக்கும்
ஒன்றுக்கும் சரி நடுவுல வந்திருக்கு, ஒன்றுக்கும் கிட்ட இல்ல. அப்ப என்ன வீக் என்று சொல்லலாம். வீக் பாசிட்டிவ். எது நேராமறையா? நேர் ரிலேஷன்ஷிப். அடுத்து இது இத சொல்லுங்க. நெகட்டிவ். இந்த பெருமானம் என்ன? ஒன்றுக்கு கிட்ட. அப்ப இது என்ன? ஸ்ட்ராங் பாசிட்டிவ், சாரி ஸ்ட்ராங் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப். இதையும் நோட் பண்ணி சொல்லுங்க. ஓகே சார். ஓகே, அடுத்து அடுத்து பார்ப்போம். டைம் சீரிஸ். ஓகே, சரிதான். டைம் சீரிஸிന്റെ இது உங்களுக்கு விளங்கப்படுத்தி விட்டேன். இதோட ஒரு ரெக்கார்டிங் வந்து அப்லோட் பண்றேன். அதுல வந்து டைம் சீரிஸிന്റെ ஃபுல் லெக்சர்ஸும் இருக்கு. ஓகே, டைம் லிமிட் இல்லாததால அதுகின்ற ஒரு லெக்சர்ஸ் வந்து அதோட ரிலேட்டட் பாஸ் பேப்பர் வந்து உங்களுக்கு தேவை. ஓகே, சரிதானே? இதுல டைம் சீரிஸ் என்றது ஒரு வகை ரிக்ரேஷன் தான். டைம் சீரிஸ் என்றது ஒரு வகை ரிக்ரேஷன் தான். அது என்ன செய்யும் சொன்னா, டைம் சீரிஸ்ல என்னண்டா இங்க எக்ஸ்டெண்ட மாதிரி, இங்க எக்ஸ் மாதிரி என்ன இருக்கும் என்று சொன்னால் நேரம் இருக்கு. இங்க எக்ஸ் மாதிரி என்ன இருக்கும்னு சொன்னா நேரம் இருக்கும். அப்ப நீங்க டே டு டே லைஃப்ல பாக்குற விஷயங்கள்ல என்னென்ன இருக்கும்டா, உங்களோட ஷேர் மார்க்கெட் ப்ரைஸ், ஓ கோல்டு ப்ரைஸ், இல்ல உங்களோட டாலர்ஸ் பெருமானம், அதுகளையும் வந்து நாங்க என்ன டைம் சீரிஸ் அனாலிசிஸ் செய்வோம். சரிதானே? அப்ப டைம் சீரிஸ் அனாலிசிஸ் செய்வோம் இங்க. சரிதானே? ஓகே, இதுகிட்ட ஃபர்தர் இதை வந்து ஒரு ரெக்கார்டிங்கா உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க ஒருக்கா பாஸ் பேப்பர் ஒன்று ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்தா என்னோட
கம்யூனிகேட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் இது உங்களுக்கு கிளியர் இல்லையான்னு சொன்னா, அதாவது அந்த ரெக்கார்டிங்ல உங்களுக்கு கிளியர் இல்லாம இருக்க மாட்டேன் என்னட்ட சொல்லு. ஓகே,